எல்லாம் வந்து மெம்பர் படியில நின்று குத்துபா ஓதும் போது அல் ஜபல் கத்துறாங்க. அப்ப அங்க நடக்கிற அவளுக்கு தெரியுது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும் பொழுதும் இவரு ஒரு மழை ஆடும் பொழுதும் இவர் ஒரு சித்திக்கு இருக்காரு, 2 சஹீத் இருக்காங்க, ஏன் மழை ஆடுதுன்னு சொல்றாங்க. அப்படி அவரு ஒரு எண்ணத்துல அப்போ அது உடல் மறையும் பொழுது அந்த எண்ணம் எல்லாமே பகிரங்கமாக தெரியும். இதே மாதிரி இவர் அலைஹிஸ்ஸலாம் வந்தோம் அந்த ஒரு சுவரை மரம் கட்டி மறைச்சது இந்த மூசா நபி கூட ஃபாலோ பண்ணும்போது அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை அவங்க சொல்லும் பொழுது அப்போ அந்த நிலையை மறக்கும் பொழுது இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற கோணத்துல அவர் கேட்க முடியாமட்ட. அப்படியே அந்த கோணத்துல கேட்கிறேன்டா சரியா? உடலை மறந்த போது இதெல்லாம் நடந்துச்சா? உடல் இடிக்கக்குள்ளே நடந்துச்சா? இருக்கும்போது உடலோட இருந்தாரு நம்பிக்கை நினைனார்ல அவரு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அந்த விஷயத்தை அவர் கேட்கிற பொழுது இப்ப குவலயம் 100ஆக அமைந்து விடும் என்று சொல்லி சொல்றாங்க. குவலயம் மவுகராக அமைந்து விடும் என்று சொல்றாங்க. அகிலமே 100ஆக அமைந்து விடும் என்று ஒரு பாட்டில. அப்ப அகிலமே 100ஆக அமைகிற போது சரியா? இப்ப அகிலம் அவருக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அப்படி தெரிய வரக்குள்ள அகிலம் எப்படி தெரிய வேண்டி வரும் என்கிறத அந்த 100ங்கிற அந்த இருப்பு நிலை அந்த அறிவு நிலைக்கு போனா அவருக்கு விளங்கும். அப்படி விளங்கக்குள்ள அகிலமே 100ஆக இருக்கங்கக்குள்ள இப்ப தனிய வெளியே சொல்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு தெரிய வேண்டி வராது. இப்ப நான் வளமையாக நான் சொல்றது என்னடா நுட்பத்தை கிரைங்க சரியா? இப்ப இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை பிடிச்சுதான் நான் இப்ப ஏகத்தில தரிச்சு இருக்கக்குள்ள சரியா? ஏகத்தில தரிச்சு இருக்கக்குள்ள நினைவோட இருந்தனண்டா எனக்கிட்ட எண்ணம் இருக்குமா இல்லையா? அப்படி நினைவோட இருக்கக்குள்ள என்னோட இருக்கிற அந்த எண்ணம் எப்படி இருக்குமெண்டா ஒரு கட்டுண்ட ஒரு உடலுக்கு மத்தியத்தில உடல்ல இருந்து நினைக்கிற அமைப்புல இருக்க. நல்லா பிடிக்கும் விஷயத்தை. ஏகத்தில தரித்து இருக்கிற நிலையில எண்ணம் இருக்கு. எப்படி இருக்கு? நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருக்கிறேன். எங்கும் நிறைந்த ஹக்கு. எங்கும் நிறைந்த ஹக்கு என்கிறத ஒரு லேசா விளங்கி கொள்றேன்டா ஒரு வாளியில தண்ணி இருக்கேன்னு வைங்களேன். வாளியை ஃபுல்லா நிரப்பி வாளி எங்கும் நிறைந்து என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்ப வாளி ஃபுல்லா தண்ணி இருக்குங்கிற தண்ணி எப்படி இருக்கணும்டா அந்த தண்ணிய ஒரு கூத கண்ணாடியை வச்சு கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தோம்டா நமக்கு தண்ணி எப்படி செய்ய விளங்குது? திரவமா விளங்குது இல்லையா? திரவம்டா என்ன ஓடுற தன்மையுடையதாக நமக்கு விளங்குது. இந்த நம்மட இப்ப இருக்கிற இந்த பார்வைக்கு அப்படி விளங்குற அந்த தண்ணிய சரியா ஒரு கூத கண்ணாடியை வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த பெருசா தெரிகிற மாதிரி ஆக்கினோம்டா அந்த தண்ணி நமக்கு ஏற்கனவே பார்க்கக்குள்ள தெரிஞ்ச மாதிரி தெரியுமா இல்ல சின்ன 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 அணுக்கள் மாதிரி தெரிய வேண்டி வருமா? சின்ன சின்ன அணுக்களாக தெரியும். அப்ப இப்ப அப்படி தெரியாம இப்ப நமக்கு நம்மட கண்ணுக்கு எப்படி தெரியுதுண்டா ஒரே அமைப்புக்கு தெரியுது தண்ணி பார்க்கக்குள்ள. அப்ப நம்மட பார்வைக்கு தெரியுதே அல்லாமல் உண்மையில தண்ணி அப்படி இருக்கண்டா ஒவ்வொரு சிறு சிறு அணுக்களாக அந்த வாளி நிறைஞ்சு போய் ஒரு இடவு இல்லாம ஒரு ஓட்டை இல்லாம இருக்கா இல்லையா? அப்படி எங்கும் நிறைந்த ஹக்கு என்கிற வசனம் இப்ப பொருந்தும்பா? ஏனடா உஸ்தாது சொல்றாங்க எங்கும் நிறைந்த என்று சொல்ற இந்த 2 சொல்லை கொண்டு ஒரு ஓட்ட ஒரு இடவு இல்லாம ஒரு பொருள் நிரப்பமாக இருக்கிற ஒரு நிலைக்கு தான் செல்லலாம். இத புடிபடாட்டி திரும்ப கேளுங்க. ஓட்டை இல்ல இடவு இல்ல ஆனா ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாவும் இருக்கு. புடிப்படுதா? நீங்க இப்ப நான் தண்ணிய அணுக்களா காட்டினேன். வாளி நிறைய தண்ணி என்று கண்டது அணுக்கள் நிறைந்த ஒரு எங்கும் நிறைந்த ஒரு நிலைய கண்டமா இல்லையா? கண்டம் தானே. இப்ப இப்படி கண்ட இந்த அணுக்களையும் நாம என்ன செய்வோம்டா ஒரு 100ஆ ஒரு 1000ஆ ஒரு லட்சமா உடைச்சத்துக்கு பிறகு இன்னும் என்ன செய்யும்? உதாரணத்துக்கு ஒரு வாளிக்குள்ள மொத்தம் 1 லட்சம் அணுக்கள் இருக்கிறதாக கண்ட நாம
இன்னும் பூத கண்ணாடியை வச்சு இன்னும் அதை உடைச்சு இன்னும் அதை பார்க்கக்குள்ள 1,00,000 கோடி அணுக்கள் இருக்கிறதாக காண வேண்டி வரும். இப்படி காண வேண்டி வரக்குள்ள இப்பயும் எங்கும் நிறைந்து அணுக்கள் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிற அந்த அணுக்களுக்கு மத்தியில ஒரு ஓட்டை ஒரு இடம் இருக்கா? இல்ல. அப்ப இப்ப பாக்குற பார்வைக்கு நமக்கு திரவமா தெரிஞ்ச அந்த தண்ணி இவ்வளவு பூத கண்ணாடியை வச்சு பார்க்கக்குள்ள தனித்தனி அணுக்கள்ங்கிற திண்மமா தெரிய வேண்டி வந்திருக்கு. ஆனா அப்படி தெரிகிற அந்த அணுக்கள் ஒவ்வொரு இடைவெளியும் ஒவ்வொரு ஓட்டையும் இல்லாம எங்கும் நிறைந்து அந்த வாளிக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கிறது தான் என்ன? ஹக்கு. அது என்ன சாமான? அந்த ஹக்கண்டா எண்ணம். இப்ப எண்ணத்தின் அளவு விளங்குதா? இப்ப இந்த எண்ணம் நிறைஞ்சு போய் இருக்கிறது தான் ஏகம். இப்ப கடல் என்கிறதுல எது நிறைஞ்சு போயிருக்கு? எண்ணம். அலை நிறைஞ்சு போயிருக்கு. அலை நிறைஞ்சு போய் நெருக்கமா இருக்கிறதால அந்த அலை என்ன செய்யுதில்ல இருக்கிறதாக தெரியுதில்ல. மேல் பரப்புக்கு வந்த உடனே இப்ப என்ன செய்யுது? நமக்கு கடல்ல அலையும் இருக்கிறதாக தெரிய வேண்டி வருது. கடலுக்கு போனாலும் அங்க என்ன இருக்கு? அலைதான் இருக்கு. எப்படி இருக்கு? நுட்பத்திலும் நுட்பமாக ஏக வியாபகமாக இருக்கு, நெருக்கமா இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்தை வச்சு இப்ப புடிச்சுக்கங்க. எங்கும் நிறைந்த ஹக்கு, எங்கும் நிறைந்த என்கிற சொல்ல கொண்டு சரியா கோடா கோடி இடிக்கி நிறைஞ்சு போயிருக்கு. ஒரு ஓட்டை இல்லாம இடவில்லாம. அதே டைம்ல அப்படி நிறைஞ்சு போய் இருக்கிற அந்த நிலை ஏகமா இருக்கு. அப்படி என்ற எல்கை இல்லாம இருக்கு. இப்ப ஏகத்தில தரிச்சவருக்கு அப்படி அந்த எண்ணம் இருக்கென்று தெரிய வேண்டி வருமா இல்லையா? இப்படி தெரிய வேண்டி வார அந்த எண்ணம் கட்டுண்ட புலனுக்கமைவா அவருக்கு தெரிய வேண்டி வருகுதா? கட்டுண்ணாத புலனுக்கு தெரிய வேண்டி வருகுதா? கட்டுண்ணாத புலனுக்கு தெரிய வேண்டியது. ஏனென்றா இந்த எங்கும் நிறைந்த ஹக்குக்கு ஒத்தாது காட்டுற உதாரணம், ஹக்கு காட்சிக்கு எட்டிடாது, பேச்சுக்கு தட்டாதங்க. இப்ப நீங்க ஏகத்தில தரித்து இருக்கக்குள்ள உங்களோட எண்ணம் நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கிறதால இருக்கிற நிலையை நீங்க உணர்றதால அந்த எண்ணத்துக்கு நிகரான வலிமையான நிகரான சக்தியும் இல்லை, அந்த எண்ணத்துக்கு நிகரான வேகமும் இல்லை என்று சொல்றாங்க. புரியுதா? அந்த எண்ணத்தின் விளைவுதான் இகவர வாழ்வுங்க. இப்ப நீங்க ஏகத்தில தரிச்ச உடனே உங்களுக்கிட்ட எண்ணம் எப்படி இருக்கும்? நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கும். இந்த எண்ணம் சக்தி உள்ளது. இந்த எண்ணத்துக்கு வேகமும் இருக்கு. இதுக்கு கணக்கு இல்லைங்க அவசரம். எண்ணத்துக்கு நிகரான சக்தியும் இல்லை. இந்த எண்ணத்தை கணக்கிட இந்த எண்ணத்தில வேகத்தை கணக்கிட நிகரம் இல்லைங்க, கணக்கிடையலாங்க. இப்ப அந்த நிலையில இருக்கக்கூட உங்களோட உள்ளம் நீங்க நினைச்சா அது நடக்குமா இல்லையா? நீங்க நினைச்சா அத இப்ப உதாரணத்துக்கு ஒப்பமே நீங்க உங்களோட நினைவுல அபூபக்கர் நானாவை நினைச்சுக்கிட்டு அந்த நுட்பத்தை நீங்க எடுத்தீங்களா, அபூபக்கர் நானா சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன், நல்ல தெளிவா நீங்க இந்த ஒளி உலகுக்கு வந்தா இதை விளங்கிக் கொள்ளலாம். அபூபக்கர் நானா திடீரென்று கோலண்டு உங்களுக்கு அந்த நினைச்செடுக்க கோலண்டு வரும். உங்களுக்கு எப்படி? நீங்களும் இப்ப உடலோட இருக்கிறீங்க, அவர் உடலோட இருக்காரு. ஆனா நீங்க அதை நினைச்ச இடமும் அந்த சக்தியை உணர்ந்த இடமும் அதனுடைய வலிமைக்கு நிகரில்லை என்று கண்ட இடமும் எங்க? உடல்ல நான் என்று இருக்கிற அந்த நிலையிலையா? ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த நிலையிலையா? அப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிலையில இருந்து அந்த எண்ணத்தை நீங்க வலிமைப்படுத்தினா அதுக்கு அந்த சக்திக்கு நிகர் இல்லையா? அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துல வேகத்துக்கும் கணக்கு இல்லையா? அது டக்குன்னு அபூபக்கர் நானா கிட்ட உங்களுக்கு புரிதலுக்கா சொல்றேன்னா கற்பனை போயிடக்கூடாது. அபூபக்கர் நானா கிட்ட போய் டக்குன்னு அபூபக்கர் நானாவை நீங்க நினைக்கல. இப்ப அபூபக்கர் நானா உங்களுக்கு தெரியவும் இல்லை. ஐனிக்கு தெரியுமா அபூபக்கர் நானா?
அபூபக்கர் நாட்ட இருந்து உங்கள்கிட்ட கோல் ஒன்று வருது, சும்மா நான் இப்படி இருந்தேன்னா உங்களோட ஞாபகம் ஒன்று வந்துச்சு, என்ன ஹால், நீங்க சுகமா இருக்கிறீங்களா என்று எடுக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா மௌனமா இருப்பீங்க. ஏண்டா சத்தாரன்னு இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிதல்ல இருக்க மாட்டா மௌனமா என்ன ஹால் என்று கேட்க அவர் நீங்க நினைச்சதெல்லாம் கதைச்சிட்டு இருக்காரு. நீங்க இப்ப என்ன செய்வீங்கன்னா, நினைச்ச இல்ல நீங்க ஹேச்சிட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்களா புரியல, நீங்க விஷயத்தை ஏகத்துல தரிக்கல, உங்களுக்கு ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற அந்த இருப்பு நிலை புரிபடல. இப்ப அதே நேரத்துல அபூபக்கர் நான கதைக்கிறதுக்கு அபூபக்கர் நானவ நீங்க 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 நினைச்ச என்ன தெரியுமா, எங்கும் நிறைந்த ஹக்கு என்கிற அந்த எண்ணத்தின் வலிமைய, அந்த சக்திய, அதனுடைய வேகத்தை கணக்கிடையிலாண்டு சென்ற அந்த நிலையில இருந்து அதை உணர்ந்தீங்க. அது சில டைம்கள்ல அனசாவிட்ட இருந்து மறலாம் உங்களுக்கு கோல், சில டைம்கள்ல சாஹிப் நாட்டில இருந்து மறலாம் கோல், சில டைம்ல பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து மறலாம். இப்ப நீங்க மட்டும் இருக்கிறீங்களா, உங்களோட கூட என்ன இருக்கா? தெளிவா பிடிச்சிக்க. இப்ப பிட்ட கொட்டு இருக்கா? பிட்ட கொட்டு வேண்டும் தெரிய வேண்டி வருமா? அப்ப இப்ப அவரு மிம்பர்ல நின்று அவர் என்னத்தை உணர்ந்தாரு, அங்க என்ன நடந்துச்சுங்கிறத இப்ப புரிதலுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? அப்ப சூட்சும உலகு ஒன்று இடிக்கென்று ஒஸ்தாது சொல்றாகவா? அந்த உலகை எப்படி சொல்றாகடா, புத்தியில் அமையாத பூ உலகு உன் உள்ளத்தில் தானே மறைஞ்சிருக்கங்க. உள்ளத்தில் என்ற உள்ளத்தை பாவிக்காக, அந்த புத்தியில் அமையாத பூ உலகு, அந்த உலகு என்னன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும். வேற நீங்க இன்னார கொண்டு நடக்கணும் என்றெல்லாம் அங்க நினைக்கிறீங்க, அங்க இன்னாரு கிடையாது. நல்லா விளைக்கணும் விஷயத்தை. அது உரியவருக்கு, அது யாரு இந்த அந்த அலவரிசைக்குள்ள நிக்கிற அவர்கிட்ட போகும். அவரு விளங்கி கொள்ற இடத்துல இருந்தாண்டா அந்த உணர்வு தான் என்ன இதை உணர செல்லுது, இதை பிடிக்க செல்லுது என்று விளங்கி கொள்ற இடத்துக்கு வந்துடுவார். அப்படி விளங்கி கொள்ளாட்டி அவர்கிட்ட மறுச்சி இருக்கி, அவர் தன்னை உணர்ற இடத்திலேயோ தன்னை உணர்ற இடத்துக்கு வார அறிவையோ பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் இருப்பார். அவர் பாமர். அவரை என்ன செய்யப்படுமெண்டா சொல்ற மாதிரி அறிவில்லாத மக்களை ஆட்டி படைக்கிறான். அவர்களை என்ன செய்வான்டா, அதை உணர விடாம அவர்களை அறிவில்லாத மக்களை ஆட்டி படைக்கிறான், ஆட்டி படைச்சிட்டு அவங்க அவன் கொண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இந்த ஏகமும் விளங்காது, ஏகத்தில இருக்கிற தண்ட நிலைய உணர்ற நிலையும் வராது. இப்ப மொத்தத்தில ஏகத்தில தரிச்சு இருந்தா, ஏகமாக நான் மட்டுமே இருக்கிறேன் என்கிறதுல அனுபவத்தில உணர்ற, அனுபவத்தில உணர்ந்து கொள்ற, அனுபவத்தில உணர்த்தி தார நிகழ்வுல ஒன்றத்தான் இப்ப லேசா உங்களுக்கு நான் திறந்து காட்டியிருக்கேன் திரையில. இத ஒஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, உள்ளம் என்பது ஒளி உலகு. அந்த பாட்டுல எப்படி சொன்னாங்க, புத்தியில் அமையா பூ உலகு உன் உள்ளத்தில் தானே இருக்கி மறைந்திருக்கி என்று உள்ளத்தை காட்டி, அந்த உள்ளத்தில மறைஞ்சி இருக்கேன் அங்க காட்டினாங்க. இங்க எப்படி காட்டுறாங்கடா, அந்த மறைஞ்சி இருக்கிற அந்த உள்ளம் ஒளி உலகு. இப்ப எங்க வந்துட்டார் அவரு, அந்த ஒளி உலக காண்ற இடத்துக்கு வந்துட்டார், அந்த நிலை வந்துட்டு. அப்ப உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகுங்க. அப்படி என்ன உத்தமர் என்ற யாரு, அந்த ஒளி உலக உள்ளம் என்கிறது ஒளி உலகண்டு உணர்ந்தாரே, உணர்ந்துகிட்டு இருக்காரே, உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும் என்ற ஒரு வாழ்க்கையில இருக்காரே, உணர்ந்து கொண்டு. அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறவரைத்தான் உத்தமங்கிற, அவர் உணர்ந்தவர், அவர் தனி அழகாது. அப்ப அதுக்குள்ள அந்த அளவுக்குள்ள யார் இருப்பா, அந்த அளவுக்குள்ள யார் வருவா, அந்த அழகு யாருக்கு சொந்தமானதுன்னா உணர்ந்தவர்களுக்கு. அப்படி உணர்ந்தவருக்கு சொந்தமான அந்த உலகுதான் ஏக வியாபகமா இருக்கிற இடிப்பு உலகு. அவர் நினைக்கிறது நடக்கும். இத எப்படி தெரியுமா வேதம் செல்லுது, அல்லாஹ் அவருக்காக ஒன்றை செய்ய நாடிட்டா அகிலத்தில இருக்கிற யாராலையும் தடை செய்யலாம்.
ஏன் தடை செய்யலாண்டா அந்த அழகுக்குள்ள இந்த உலகத்தில இருக்கிற புவி உலகில இருக்கிறவங்க வர மாட்டாங்க, வரையல. அவங்க வாரேண்டா அவங்களும் உணர்ந்தவர்களாத்தான் வரணும், அந்த ஒளி உலகுக்குள்ள வரணும். இப்ப ஏகம் என்கிற அந்த நிலைய உள்ளத்தில அந்த பூ உலகா ஒளி உலகா உணர்ந்தவக உள்ளம் என்பது ஒளியாகும். அதை உணர்ந்து கொள்ற வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறதால, அந்த வாழ்க்கையிலே இருக்கிறதால அவங்க இந்த அற்புதங்களை எல்லாம் அவங்க தன்னில கண்டு கொண்டிருக்கிற அந்த உலகம் அவர்களுக்கு மறைவாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கு. இதையும் ஒரு பாட்டில சொல்றாங்க, மடையரின் வாழ்வில் மறைந்திருந்தாலும், மடையரின் வாழ்வில் மறைந்திருந்தாலும் மகுஷுக்கின் வாழ்வில் மறைவதில்லை. அப்ப அவருக்கு அந்த உலகம் வெளிப்படையா இருக்கு, அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவரு அந்த ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த கடல்ல இடிப்பு கொண்டாரண்டா, அந்த இடிப்பு நிலை தன்னுடைய இடிப்பு என்று கண்டாரண்டா, அதுல இருக்கிற நிறைஞ்சிருக்கிற அந்த ஹக்க உணர்வாரா இல்லையா? உணர்ந்தா அது நடக்குமா இல்லையா? அப்படி நடந்து கொண்டிருக்கிறது தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறேன் இல்ல. இது கங்கால எனக்கு கூட்டிகிட்டு போக இல்லாத உங்களுக்கு நீங்க அனுபவத்திலாம் பார்க்கணும். அதனாலதான் அவங்க உறுதி பெற்று அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு உலக வாழ்வுல அமைதி பெறாங்க. ஏன் அவ உலக வாழ்வில் அமைதி பெறாங்க தெரியுமா? அவ ஓடி ஆடி ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. இனி அவ தேவைண்ட மட்டும் போய்த்தான் ஒரு வேலையை நாம செய்யணுமா, அந்த வேலைக்கு மட்டும் நம்புவான். அது போய்த்தான் செய்யணும்ங்கிற வேலை அவளுக்கு வந்தா அது ஒரு 10 மாசத்தால் நடக்கும் வைங்களேன். அவளுக்கு கொஞ்சம் ஒரு 10 நாள் நடக்கும் மாட்டா டக்குனு வலிக்கிடுவா. இல்லாட்டி ஒரு 10 மாசத்தால நடக்கும். அப்ப இப்படி ஏகத்தில தரிச்சு இருந்தீங்கன்னா அந்த ஏகம் ஏக வியாபகமாக நீ இருக்கா என்று உணர்த்தித்தார அந்த எண்ணம், அந்த உணர்வு ஹக்கான உணர்வு, சக்தி உள்ளது. ஏகத்தில் அது எங்க ஓணும் என்றாலும் வியாபகத்தன்மையில் இருக்கும். அந்த உணர்வை பெற்ற நீங்க தான் ஏகமாக இருக்கிற ஏகத்தில ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ என்று சொல்ற ஆளா இருக்கிறீங்க. அப்ப அப்படி நிலையில இருந்து நீங்க நினைக்கிற விஷயம் யாரை கொண்டு நடக்கும்ங்கிறது பிறகு தெரிஞ்ச உடனே நான் இப்படி நினைச்சேன் அவர் இப்படி போனார் என்று சரித்திரத்தை வெளியே செல்லலாமா இல்லையா? ரியாஸ் என்கிட்ட வரணும் என்று நினைச்சேன், ரியாஸ் வந்துட்டாரு, நான் சரித்திரம் சொல்லலதா? அப்படி சொல்லலதா? என்ன ரியாஸ்? அப்ப அதை மீறி நாம் ஒன்றும் செய்யல. அது ரப்புடைய இடிப்பு நிலை. அவை ஏகனா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏகனா ஏற்றுக்கொண்டா அங்க இறைவனுக்குரிய செயல் தான் நடக்கும். அது அவருக்கு தான் புரிதலுக்கு வரும். இந்த விஷயத்தை இந்த விடயத்தை கற்பனை பண்ணிடாங்க. இந்த விடயத்தை நீங்க அனுபவத்துல உணர்றேன்டா, அனுபவத்துல பெற்றுக்கொள்றேன்டா, உரிய முறைப்படி தியானம் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, உரிய இடம் சேரும் வரைக்கும் உரிய முறைப்படி திக்ர ஞாபகப்படுத்துங்க. அந்த உரிய முறையை சொல்லி தந்திருக்கி நான் என்று சொல்லி நீங்க அந்த உணர்வை அல்லாஹ் என்று நம்புறீங்களா? நம்பினா அந்த நம்பிக்கை கொண்ட உள்ளம், நல்ல விளைக்கங்க, அந்த நம்பிக்கை கொண்ட உள்ளம் அந்த தியானத்தில ஈடுபடும் பொழுது தொடராக அந்த பயிற்சியை மேற்கொண்டா அது அரிசாக அவருக்கே தோணும். அரிசில ஆட்சி இருக்கா இல்லையா? அரிசில இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நானனும் இறைவன் அதில இருக்கானண்டா, அவன் எங்கும் நிறைந்த ஏகமாய் உள்ளவன் என்றா அவன் நாட்டம் இல்லாம ஒரு அனுபவம் செய்யாதவன். அப்ப அவன் நான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக அமெரிக்காவுல இருந்து இந்த லண்டனுக்கு போற ஜனாதிபதி ஒரு நாள் பயணத்தடவர் வரலாம். அவருக்கு விளங்காது ஏன் நமக்கு பயணத்தடவர், இது ஏன் வாகனத்துல புல வந்துட்டு, ஏன் அங்க பிரச்சனை நடந்த, ஏன் இங்க இந்த ஜெட் பிளைட் கிளம்புதில்லை என்று. அது புவி உலகு, இது நடக்குது தனி அழகு இல்லை. அப்ப அவர் அங்க முடிவு பண்ணிட்டாரு.
அதுக்கு உலகமே என்ன செய்யும்? அதுக்கு உதாரணம் ஒன்று சரியா? சென்னையில இருந்து பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பகுதிக்கு, இல்லாட்டி கொழும்புல இருந்து குருநாகலுக்கு ஜனாதிபதி வரப்போறாருண்டா என்ன நடக்கும்? எல்லாரும் நிப்பாட்டி வைப்பாவா? கொஞ்சம் நிப்பாடுங்க, ஜனாதிபதி வர. இப்ப எல்லாரும் அவர வேலையும் கொஞ்சம் இப்ப 10 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலை அவருக்கு 10:30 ஆகுது. இப்ப இவருக்கு 10:30க்கு முடிக்க வேண்டிய வேலை 11 மணி ஆகுது. எல்லார வேலையும் நிப்பாட்டப்பட்டு ஜனாதிபதி அவர வேலையை முடிக்கிறதுக்கு போறாரா இல்லையா? மொத்தத்தில் அவர் போற அந்த வேலை இவர்களுக்குரிய வேலையா இல்லையா? அதனால அப்படி எல்லாரையும் விஷயம். இது சும்மா உதாரணம் ஒன்று தந்தன. அப்படி வழி துறக்கும், அப்படி அவருக்குரிய விஷயம் எல்லாம் நடக்கும். இன்னொரு புரிதலுக்கு தெரியா, காண்போன் நாடின விஷயம். காண்போனாக இருக்கிறவன் யாரு? காண்போனண்டா கனவு கண்டு கொண்டு இருக்கிறவர். கனவை கண்டுகொண்டு இருப்பவர் தான் காண்போன். கனவை கண்டுகொண்டு இருக்கிற இந்த காண்போன் என்கிறவர் நினையாத ஒரு விஷயம், நாடாத ஒரு விஷயம் கனவுல நடக்குது, நடக்கும் என்று உங்களோட அறிவு செல்லுதா? அப்ப மொத்தத்தில அவரு நாடின, அவரு கண்ட, அதை நடத்துறதுக்காகத்தானே அத்தனையுமே நடக்குது. அதே மாதிரி அப்ப இதயம் நான் என்கிற உணர்வு உள்ளத்தால உணரப்பட்டு அந்த உள்ளம் நான் என்கிற உணர்வை நிலை நிறுத்தி அது ஏகம் வந்து உணர்ற இடத்துக்கு வந்துட்டேன்டா, உணர்ற நிலையை சரிப்படுத்துற நிலைக்கு வந்துட்டேன்டா. நான் பல உறவாட்டத்துல சென்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க கிரகிச்சிருப்பீங்க, ஒண்ணுமடா இன்னொருக்கா கிரகிங்க. எப்ப நீங்க நான் ஏகம் வந்து அந்த நான் ஏகமா இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுக்கு எடுக்கிறீங்களோ, நினைக்கிறீங்களோ, ஞாபகப்படுத்துறீங்களோ, அந்த ஞாபகப்படுத்துற அந்த கணம் ஏக வியாபகமாய் இருக்கிற கோடா கோடி அண்ட சராசரம் அண்ட வழி அத்தனையுடைய உங்களோட உள்ளம் கனெக்ட் ஆகுது, சம்பந்தப்படுது என்று பல தடவை நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இப்ப விளங்குதா? இப்ப நான் சின்ன விஷயமும் சம்பந்தப்படுது என்று காட்டின விஷயமும் அது புரிதலுக்கு வர்றதுக்கு தான் நமக்கு காலம் எடுக்கு. நம்ம நம்முட அனுபவத்தில உள்ளம் ஏகமாக இருக்கி அதை உணர்ந்து கொள்றதுதான் வாழ்க்கை என்கிறத அனுபவத்தில உணர்ந்து கொள்றதுக்கு தான் காலம் எடுக்குது. ஆனா இப்பயும் அதே அனுபவத்தில உணர்ந்து கொண்டுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ங்கிறது நமக்கு புரிதலுக்கு வரல. அவ்வளவுதான். சாதாரண மக்களே கதைச்சுக்குவாவா? இப்பண்டா போன நினைச்சேன் இன்னும் வந்துட்டாயினே என்ன சொல்ற இல்லையா? அதே டைம்ல நானும் நினைச்ச மச்சான் அவனை வந்து சந்திக்கணும் என்று நேத்து இன்னும் வந்துட்டாயினே என்று நாம மாறி சொல்றோம் இல்லையா? இது விளங்கி சொல்றோமா விளங்காம சொல்றோமா? விளங்காம சொல்லிட்டு நாங்க. அப்ப இதை விளங்கி இடத்துக்கு போயிட்டோம்டா, விளங்குற இருப்பு நிலைக்கு போயிட்டோம்டா, நாம அனுபவத்துல இது உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை என்று நமக்கு அது உணருமா? இல்ல இப்பதான் புதுசா அனுபவத்துல பெற்றுக்கொள்றோம் இடத்துக்கு வருவோமா? அப்ப சாதாரண மனுஷன் கூட அந்த அனுபவத்துல இருக்கானா இல்லையா? அப்ப அனுபவத்தை உணர வச்சாதான் இப்படி ஒரு அனுபவத்துல நான் இருக்கேன் என்று சொல்லி நாம உணர்ந்து கொள்றோம். இதுதான் பிரச்சனை. உணர வைக்க ஒரு ஆள் தேவைப்படுது, அவன் உணர்த்தி தாரத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஏனென்றா அவர் அப்படித்தானே உணர்ந்திருப்பார், அவருக்கு ஒரு ஆள் உணர்த்தி கொடுத்தானே இருப்பார். சும்மா வானத்திலேயே விழுந்து அவரும் அந்த இருப்பு நிலையெல்லாம் உணர்ந்தையும் எடுத்துக்கிட்டேயும் இல்லை. அப்ப இப்ப ஈனைக்கு எல்லாமே இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கிட்ட நடக்கிற இயல்பா நடக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் மொத்தத்தில நீங்க சிந்தனைக்கு எடுத்தீங்களா, சிந்தனையில எடுத்து சீராக தெளிவு கண்டீங்களா, ஒரு சீரான தெளிவு ஏற்பட்டுச்சண்டா, ஆழ்ந்த உறக்க நிலையில ஏக வியாபகமாக நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க என்கிற நித்தியமா நிலையா இருக்கிற அந்த சூட்சுமத்தை, அந்த சூட்சும நிலைய, அந்த சூட்சும உடலை உணர்ந்து கொள்வீங்க.
இப்ப இரவையில உறக்கத்தின் போது அந்த நிலையில இருக்காரு, அமைதியா இருக்கிறீங்க, அலையும் இல்லை, அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அனுபவிச்சிருந்து போட்டு காலையில ஒழும்பி என்ன நான் அனுபவிக்கிற அனுபவத்தில இருந்தனுங்கிறத உணர முடியாம, உணர்ற பக்குவம் இல்லாத்தில இடம் உறங்கி கிடந்தன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. நாம என்ன செய்யற? ஏன் காரணம் அப்படி சொல்றதுக்கு? இங்க ஒலிம்பின உடனே, இங்க நினைவு வந்த உடனே நான் என்று எதை எடுத்துக்கிட்டேன்? இங்க ஒலிம்பி உட்கார்ந்து கட்டில இருக்கே ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு, அதுதான் நான் என்று எடுத்தா, அப்ப நான் இரவு உறக்கத்தின் போது இந்த உடலை மறந்து போய் நான் ஏக வியாபகமா நான் இருந்தேன் ஆழ்ந்த உறக்க நிலையில. அதை நான் அறியல, அதை அறியணும், அறிந்து கொண்டவனாக நான் இன்னும் வரல என்ற அந்த அறிவு நமக்கு வேலை செய்தா? அந்த அறிவு ஞாபகம் வருகுதா? அந்த அறிவு சிந்தனைக்கு ஒரு காலையில ஒளிம்பினொன்ன வருகுதா? வந்துட்டா ரைட், வராட்டி அவர் என்ன செய்யல, அந்த நிலையை அவர் அறிய முற்படல, அந்த நிலையை அறியறதுக்கு அவர் இன்னும் போகல. அப்ப மொத்தத்தில என்னதான் விஷயமா இருந்தாலும் அதை விளங்கிக் கொள்ற ஒரு அறிவு நமக்கு வாரேண்டா, உள்ளத்தில உறங்குகிற அந்த அறிவு தட்டி ஒழுப்பப்படாம எதுக்குமே நமக்கு என்ன செய்ய, அனுபவத்தில உணர்ற நிலையை காட்டாது. அனுபவத்தில நான் உணர்ந்து கொண்டு இருக்கிற நிலையை நான் உணர மாட்டேன். நான் மொத்தத்தில எல்லாத்தையும் மறதியில எடுத்துக்கிட்டு, மறதியில யோசிச்சுக்கிட்டு, மறதியில எப்படி இருக்கும் என்ற ஒரு மடையற வாழ்வை வாழ்ந்துக்கிட்டு, ஏகம் என்றா எனக்கு இப்படி தெரிய வேண்டி வரணும் என்ற ஒரு கற்பனையில நான் என்ன செய்ய எதிர்பார்த்துக்கிட்டு, ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிறத உணரணும்டா, உணர்ந்து கொள்ற நிலை வரணும்டா என்ன செய்யணும்? நான்ங்கிற உணர்வை அல்லாஹ் என நம்பி அதை ஏகம் என காணணும். உள்ளது நான் என்னும் ஏகமடா என்று உஸ்தாது சொல்ற அடிப்படையில அந்த உணர்வை ஏகம் என்று காணணும். கண்டுட்டா இப்ப அந்த ஞாபகத்தில மூழ்கணும். அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்க? விக்ரில் மூழ்கி விட்டால், ஞாபகத்தில் மூழ்கி விட்டால். எங்க மூழ்கிறேன்? நான் எதில மூழ்கி போறேன்? அங்கால சொல்றாங்க, விக்ரில் ஞாபகத்தில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் என்று சொல்றாகவா? இப்ப நான் ஏகத்தில் ஆழ்ந்து போறேன். இப்படி ஏகத்தில ஆழ்ந்து போற கட்டம், ஏகத்தில ஆழ்ற இந்த நிலை, நான் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போறதா, ஆழ்ந்த விழிப்பு நிலைய உணர்ற நிலைக்கு போறனா என்கிறது லேசா பிடிபடும். பயிற்சி செய்யாம பிடிபடாது. அந்த பயிற்சி எடுக்காம நான் இப்ப சென்ன எந்த விஷயமே செய்யாது, அனுபவத்துல உணர வராது. இப்ப உங்களுக்கு நாளைக்கு லீவ் வேணுமா? இப்ப ஆமா, சரி, நாளைக்கு லீவ் வேணுமா? நாளைக்கு இருக்கு, இன்னொரு நாள் நினைக்கிறேன், நினைக்கிறேன். இப்ப நாளைக்கு நீங்க போய் அங்க லீவ் எடுக்கணுமா? அவங்க கால் பண்ணி நீங்க வர தேவையில்லைன்னு சொல்லணுமா? நாளைக்கு விடுங்க, நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அது வார லீவ் விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடுறோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் என்னத்துக்கு உதாரணத்துக்கு சொன்ன, உதாரணத்துக்கு அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க காட்டின உதாரணத்தை நானும் உங்களுக்கு காட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிற முடிவு ஏற்கனவே நீங்க அதை வச்சுட்டீங்க. அப்ப அது நடக்கும். இடையில நான் தேவையில்லை, அந்த நான் தானே அந்த முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வேற நான் அது இல்லை. இப்ப நாளைக்கு முடிவு லீவு தேவையான்னு கேட்டதும் அதை ஏற்றுக்கொண்டது ஒரே இடிப்பா அமைஞ்சிட்டேன்னா நாளைக்கு லீவு தான் உங்களுக்கு. அவ காலையில அங்க இருந்து போக, ஆனா அதுக்காக பாரிய சம்பவங்கள் நடந்தாலும் நடக்கும், அது சொல்லல. ஒளி உலகம்னு சொன்னீங்களா? ஒளி உலகில் அணிந்தவருக்கு தனி அழகுன்னு சொல்லும் பொழுது அவர் அதையும் தனி அழகை பயன்படுத்துவாரா? அவர் இது நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நாளைக்கு எடுப்போமா? ஒரு சுருக்கமா சொல்றேன், நாளைக்கு எடுப்போம். ஒளி உலகு என்கிறது அறிவுலகு. அந்த அறிவுலக அவர் பயன்படுத்துவாரா என்று கேட்கிற கேள்வியில இருந்து ஒரு விஷயம் புரிதலுக்கு வருகிறது. இருந்தாலும் அந்த ஒளி உலகங்கிறது அவர் பயன்படுத்தின உலகாக தெரிய வேண்டி வந்தா என்ன செய்யறேன்? லேசா புரிதலுக்கு தரவா?
இப்ப காலையில இருந்து இப்ப நீங்க இந்த காலையில வலிக்கிட்டு சரியா வேலைக்கு போயிட்டு இப்ப வீட்டை வந்த வரைக்கும் உங்கூட நினைவுல போய் வந்தேன் என்கிற அனுபவம் இருக்கா இல்லையா? ரைட். இது நடந்து முடிச்சா இனி நடக்கணுமா? முடிஞ்சுதானே? அப்ப நடந்து முடிஞ்ச ஒரு அனுபவம் வந்து இப்ப உங்களோட நினைவுல இருக்கு. இப்ப நீங்க இனி உறவாட்ட முடிய போகுது, இனி உறக்கத்துக்கு போகணும் தானே? அந்த நடந்து முடிஞ்ச அந்த அனுபவத்தை நினைவுல அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க உறங்கிட்டீங்க. ஆனா நினைவோ நடந்து முடிஞ்ச அனுபவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு தான் இருக்கு. நடந்து முடிஞ்சுப்பாரு நினைவு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அனுபவத்தை இப்ப அது அனுபவத்துல நீங்க உணர்ந்த விஷயமா இல்லையா? இல்ல இனித்தான் உணரணுமா? உணர்ந்த விஷயம் சரியா அப்படியே நினைவுல இருக்க திடீரென்று ஒரு கனவு ஒன்று வருகுது. எப்படி என்றா அந்த நினைவுல இருந்தா வரணும் கனவு. அந்த நினைவு தான் வெளிப்படுத்தணும். இப்ப எப்படி வருகுதுண்டா இப்பதான் ஒளிம்பி வெளிக்கிறீங்க போறதுக்கு, பஸ்ல ஏறுறீங்க, வேலைக்கு போறீங்க, பின்னர மாறீங்க. இப்படி காலையில ஒளிம்பி பஸ்ல ஏறி போய் வந்த விஷயம் கனவுல அப்பதான் நடக்குதா? நினைவுல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். இதுதான் ஒளி உலகம். அப்ப ஒன்றையும் செய்ய தேவையில்லை. அங்க எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு சுருக்கமா தந்தேன். விளங்காதவங்க நாளைக்கு இதை ஓடும் பண்ணா விரிவா எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.